Hello guys, assalamu alaikum. Welcome to Gadgets at Mobiles. நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்க போது பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்க்டாப் வந்திருக்கு. டெஸ்க்டாப்ல வந்து ஃபுல் செட் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து ஒன்னு காட்டுறேன். ஆக்சுவலா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் சொல்ல போனா உங்களுக்கு பார்த்தா லேப்டாப்ஸ் வந்து கேமிங் லேப்டாப் HP விக்டர்ஸ்ல Asus டஃப் சீரிஸ் அப்புறம் வந்து தொஷிபால நல்ல ரன் ஆகுது. ஆக்சுவலா வந்து i7ல டச் லேப்டாப்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. இதான் நெக்ஸ்ட் ஆட்ல காட்டுறேன். பேசிக் லேப்டாப்லாம் கூட வந்திருக்கு. லைக் 5000 10,000 12,000 30,000 அந்த மாதிரி ரேஞ்சில் நிறைய லேப்டாப்ஸ் இருக்கு. இந்த ஆட் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த CPU ஆக்சுவலா டெஸ்க்டாப் வந்து நிறைய பேர் கொஞ்சம் பேர் கேட்டு இப்போ லீவ் டைம்ல இருக்கனால கேமிங்கு ப்ளஸ் வந்து பசங்களுக்கு நல்ல ஒரு சிஸ்டம் நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து யூஸ்வலாக வாங்குவாங்க. அது மாதிரி கேட்டும் இருந்தாங்க. சரி ஒரு ஆட் போடலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி டெஸ்க்டாப்லாம் போடுறதா நிறைய செட்டிங் தேவைப்படும். இந்த மாதிரி எல்லா மானிட்டர்லாம் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே கனெக்ட் பண்ணி காட்டுறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக் நான் காமிச்சிடுறேன். இது நிறைய பீஸ் இருக்கு. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து சாம்பிளுக்காக தான் ஒரு 4-5 பீஸ் எடுத்து மேலே வச்சிருக்கோம். அது ஆக்சுவலாக இது வந்து அசம்பிள்டு டெஸ்க்டாப் கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு பிராண்டுனா அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக இருக்கும். ஏசர்னா இப்போ ஆக்சுவலாக ஏசர் இருக்கும். டெல்லுனா ஃபுல் டெல் அந்த மேலே கேபினெட்ல இருந்து உள்ள இருக்கிற SMPS ஃபேன் எல்லாமே ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஆஃபீஸ் யூஸ் பண்ணிட்டு ஆக்சுவலாக 24/7 நீங்கள் ரன் பண்ணியிருந்தா கூட அந்த ப்ராசஸர் லேக் ஆகிறதோ இல்லை ஹீட் ஆகிறதோ அந்த மாதிரி இருக்காது. அதனால கொஞ்சம் ஒரு எக்ஸ்பென்ஸான ஒரு 500 to 600 எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் அதுக்குண்டான உங்களுக்கு ஒர்த் நல்லாவே இருக்கும். ஆக்சுவலி நல்லா யூஸ் பண்ணால் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ணலாம். நல்லா டியூரபிலிட்டி சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக லேப்டாப்பே உங்களுக்கு ஒரு வருஷக்கணக்கில் ஒரு 4-5 வருஷம் வருது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டெஸ்க்டாப்லாம் உங்களுக்கு 10 வருஷம் இருந்தால் ஆனால் அது பாட்டு ஓடிட்டே இருக்கும். அந்த செக்மெண்ட்ல தான் இந்த ஆட் போடுறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் காட்டிடுறேன் பாருங்க. இப்போ இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா இதோட சிபி பார்த்தீங்கன்னா i5ல 6th ஜென்ரேஷன் இது டெஸ்க்டாப் இது. இங்கே ஒரு i5ல 6600 CPU கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3.30 GHz கிளாக் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இதனால அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சூப்பராக யூஸ்வலாக வந்து 1200 அந்த மாதிரிலாம் கொடுக்கும். 1.2 2.4 2.8 அந்த மாதிரி கிளாக் ஸ்பீடு இருக்கும். இது 3.30 கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும். இதில் ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. DDR வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 கிட்ட வருது. பட் உங்களுக்கு DDR 3 சம்திங் வரும். பட் நல்லா இருக்கும். நல்லது. இதோட ரேமோட குவாலிட்டி நல்லா ஸ்பீடாக இருக்கும். சேம் டைம் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஹார்ட் டிஸ்க் வரும். இது மாதிரி டெஸ்க்டாப்பில் கன்ஃபார்மாக ஸ்டாண்டர்ட் ஹார்ட் டிஸ்க் தான் வரும். அதை நம்ம இதை எடுத்துட்டு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி SSD ஸ்டோரேஜ் போடும். SSD ஸ்டோரேஜ் போட்டதுனாலே நல்ல ஸ்பீடு நல்லா உங்களுக்கு இருக்கும். இங்கே பாருங்க இது ஆவரேஜ் ஃபுல்லாக SSD ஸ்டோரேஜ். இதில் 256GB ஸ்டோரேஜ் இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வைஃபை இதெல்லாம் வைஃபை இதில் வராது. யூஸ்வலாக வந்து சின்னதாக ஒரு டாங்கிள் வரும். அந்த டாங்கிள் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு ஜஸ்ட் 150 இருக்கும். 300 rupees அந்த மாதிரி டாங்கிள் இருக்குது. அது நான் தேவைப்படுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொடுப்போங்க. வைஃபை இது கிராஃபிக்ஸ்லாம் இன்டெல் HD கிராஃபிக்ஸ் ஆன்போர்ட் கிராஃபிக்ஸ் அப் டு உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க பேசிக். அது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான டிவைஸ் தான் இது. CPU இது உள்ள ஃபுல் செட் சொன்ன மாதிரி இது 256GB SSD ஸ்டோரேஜ். இதில் சும்மா ஒரு வீடியோ மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய காப்பிரைட்லாம் வரும்னு சொல்லாது நம்ம தேடிக்கிட்டு வச்சிருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டு தான் நம்ம கொடுக்குறது. i5ல 6th ஜென்ரேஷன் டெஸ்க்டாப்பு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 8GB ரேமு 256GB SSD ஸ்டோரேஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மானிட்டர் இல்லாமல் வரும். ஆக்சுவலாக இது என்ன செட்லாம் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வந்துடும். CPU வந்துடும். CPU ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜெப்ரானிக்ஸ் கீபோர்டு வந்துடும். ஃபுல் செட்டு கீபோர்டு வந்துடும். அது மாதிரி அது எல்லாமே குவாலிட்டியான மவுஸ் தான். இது எல்லாத்தையும் 6 month வாரண்டியோட இருக்கும். ஹார்ட் டிஸ்க் கூட உள்ள இருக்கிறது வந்து 1 year வாரண்டி இருக்கும். ஹார்ட் டிஸ்க் SSD ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ இது நம்ம பயப்பட இல்லை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நம்ம ஒரு செட்டிங்காக வச்சிருக்கோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டரோட இதோட ரேட் சொல்லிடுறேன். இது எல்லாமே ஃபுல் செட். ஆக்சுவலாக இது வந்து டெஸ்க்டாப் CPU கீபோர்டு மவுஸு அப்புறம் VGA கேபிள் அப்புறம் பவர் கேபிள் அப்புறம் வந்து அதோட வேறு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வைஃபை டாங்கிள் சேர்த்து கொடுத்துரும். இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,950 கொடுக்குறோம். ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான். 10,950 ரூபாய்க்கு ஃபுல் செட்டு வித்தவுட் மானிட்டர் வேணா நம்ம கிட்டே மானிட்டர் இருக்கு. யூஸ்டு மானிட்டர் இருக்கும், புதுசு மானிட்டர் இருக்கும். புதுசுலாம் இந்த மாதிரி நல்லா கேமிங் மானிட்டர் நல்ல வைடான மானிட்டர் கிடையாது. நம்ம கிட்டே இருக்கு. லைக் ஸ்டார்டிங் ஒரு 6,000 அந்த மாதிரி இருக்கும். இல்லை பேசிக்காக செகண்ட் ஹேண்ட் மானிட்டர் வேணும்னா நம்ம கிட்டே 2,000 ஸ்டார்டிங் இருக்கு. 2,000 பார்த்தீங்கன்னா VGA கேபிளோட இருக்கும். HDMI உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு 500 rupees எக்ஸ்ட்ரா வரும். அந்த மாதிரி 2,500 3,000 அந்த மாதிரி இருக்கு. இந்த ஃபுல் செட்டு கொடுக்குறது ரொம்ப ரீசனான ப்ரைஸ் தான். 10,950 10,950 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சொல்ல போனால் ஒரு 15,000 வரைக்கும் பட்ஜெட்ல சேல் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் கவுண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு தேவைப்படா சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸ் தான். இது இல்லாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆட்ல நான் சொன்ன மாதிரி லேப்டாப் இருக்கு. அப்புறம் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்திருக்கு. சூப்பராக S70 TV LGல வந்திருக்கு. 5.1 இருக்கு. 2.1 சேனல்ல இருக்கு. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் ஆட்ல காட்டுறேன். அண்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.